ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு கியூட்டான ஒரு மூவி ஒண்ணு பார்க்க போறோம். மூவியோட பேரு மை மர்மன். மர்மைட் அப்படிங்கிறது கடல் கண்ணி இல்ல, அதோட மேல் வெர்ஷன் தான் இந்த மெர்மன். இந்த மாதிரி ஒரு பையன் பூமிக்குள்ள வந்துட்டு இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி. அப்போ நம்ம ஹீரோயினோட அறிமுகம் கிடைக்குது. அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த தேடி போயிட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க தேடுதலை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான காதல் எப்படி சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கறத கியூட்டா அதே சமயம் குட்டியா சொல்லியிருக்க மூவி தான் இது. சோ மிஸ்ஸே பண்ணாம எண்ட் வரைய கம்ப்ளீட்டா பாருங்க. இப்ப வெயிட்டே பண்ணாம டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாம். எடுத்தது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு சீச்சி. ஒரு பொண்ணு தான், ஆனா ஒரு பெரிய வீரமான தளபதி அவ. ஒரு பெரிய போர்ல ஜெயிச்சு முடிச்சிட்டு கெத்தா மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வந்துட்டு இருக்கா. எல்லாரும் அவளை பார்த்தா பயப்படுவாங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா. அப்ப அவன் மேல யாரோ இடிச்சு போய் பொத்துன்னு விழ இவன் தான் நம்ம கதையோட கடல் கண்ணன். நம்ம ஹீரோ, இவன் பேரு சென்னு. சென்னு கீழே விழுந்து கிடக்குறான். அவன் மேல அங்க வர ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வலைய போட்டு, ஏண்டா எல்லா கடல் கண்ணன்களையும் புடிச்சு வச்சு அடைச்சு கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. உங்க நாடு போர்ல தோத்தும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கடல்ல இருந்து ஒரு ஜீவன் கூட வெளியவும் வரக்கூடாதுன்னு முடிவாயிருச்சு. எவ்வளவு தைரியம் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்க அங்க சீச்சி போறா. இன்ஸ்பெக்டர், அந்த பையனை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. யார பார்த்து விடுங்கன்னு சொல்ற, நீ யாருமான்னு கையில வால் எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வந்துடுறான். சீச்சி பறந்து போய் போடுற சண்டையில அந்த ஆளு பயந்து போயிடுறான். நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு உடனே பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு ஜெயிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்க தளபதிய அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, நாங்க இருக்க ஆளு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி போயிடுறான். சீச்சி நேரா சென்னு பக்கத்துல வரா. அவன் முகத்தை பார்த்துட்டு, சரி ஓகே உன்னதான் காப்பாத்தி விட்டான்ல, கிளம்பி போயிருங்கிற மாதிரி அங்க இருந்து அவ கிளம்பி போயிடுறா. சீச்சி வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவ கையில ஒரு வெப்பன் ஒண்ணு இருக்கு. அதுல வித்தியாசமா ஒரு ஃபின் ஒண்ணு, மீனோட ஃபின் ஒண்ணு அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. மீனோட செதில் இதுல அட்டாச் ஆயிருக்கு. ஏதோ ஒரு மீனோட ஸ்பெஷல் கத்தி தான் இது. இந்த கத்தியை வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் மாஸ்டரை கொண்டு இருந்தாங்க. என் மாஸ்டரை கொன்னது யாருங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த கத்திக்கும் கொன்னவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இத வச்சுதான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளோட வேலைக்கார பொண்ணு சென்னை கொண்டு வந்து உள்ள போடுறா. நேத்து நீங்க காப்பாத்தி விட்டீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான், இப்பதான் நோட் பண்ணி புடிச்சிட்டு வந்தோன்னு சொல்ல சீச்சி போயிட்டு அவனோட முகத்தை பாக்குறா. அவன் கண்ணை பார்த்ததும் சீச்சிக்கு அவன் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியுது. அவன் ரொம்ப நல்லவன் மாதிரியும் தோணுது. லைட்டா அவன் முகத்தை தடவி கொடுக்கலான்னு போனா இந்த சென்னை அவ கைய புடிச்சு கடிச்சு வைக்கிறான். அசிஸ்டன்ட் பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்க. சீச்சி தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு இருக்கா. நீ ஆள் ரொம்ப கியூட்டா இருக்க, பேசாம என் வீட்லயே இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே சென்னும் தலையை ஆட்டிட்டு இருக்கான். சரி இவனை ட்ரெஸ் அப் பண்ணி கூட்டு வாங்கன்னு சொல்ல உடனே வேலைக்காரங்களும் கூட்டு போறாங்க. சென்னை பயங்கர டீசென்ட்டா அழகா ட்ரெஸ் அப் பண்ணி கூட்டு வராங்க. பரவாயில்லையே, இந்த பையன் செம்ம ஹான்சமா இருக்கான்னு சொல்லிட்டு சீச்சியே மயங்கி போயிடுறா. அவனை உட்கார வச்சு சாப்பிட வச்சா பல நாளா சாப்பிடாம இருப்பான் போல. வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். உன் பேர் என்னன்னு கேட்க, என்னோட பேரு சென்னுன்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த பாரு, இந்த கத்தியை நீ அப்பப்ப பாத்துட்டே இருக்கல, அழகா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா அழகா இருக்கு அப்படின்னு சென்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி இதை பாத்திருக்கியா, இதை யூஸ் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ஃபின் இருக்கு, அதாவது மீனோட செதில். இந்த செதில் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தங்களோட செதிலா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியாதுன்னு தலையாட்டுறான். அப்போ உங்க மாஸ்டர் கொலை சம்பந்தமா விசாரணை நடந்ததுல அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்கள்ட்ட கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல, ஒரு மாசம் ஆச்சு, இவ்வளோன்னு விஷயம் தான் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறேனோ தெரியலன்னு சொல்ல, அப்போ சென்னை கூப்பிடுறான். என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஜெயில அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துவாங்க, என்னை நீங்க கொல்றதுக்காக தானே இங்க கூட்டு வந்திருக்கீங்க, எப்போ கொல்ல போறீங்கன்னு கேட்க, நான் ஏன் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல போயிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. ஏன்னு கொல்ல மாட்டீங்களா, ஏன் என்கிட்ட இவ்வளவு பாசம் காட்டுறீங்க அப்படின்னு சென்னு கேட்க, ஏன்னா நீ செம்ம கியூட்டா இருக்க, அழகான பசங்களை போய் யாராவது கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி க்ளோஸ் அப்லயே போயிட்டு இருக்க. கரெக்டா அப்போ சீச்சியோட சீனியர் அங்க வந்துடுறாரு. இவ பண்ற வேலையை பார்த்துட்டு பயங்கரமா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. சீச்சி சீனியர்னு கத்திட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ சீச்சிக்கு ஒரு பிரதர் ஒருத்தன் இருக்கான். அவன் நேரா உள்ள வந்துடுறான். என்னடா நடக்குது, நீ யாருடான்னு சென்னை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள சீச்சி சீனியர் என்ன சீனியர் ஆச்சுன்னு கேட்க, என்ன நடக்குதுங்க, நீ எவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து இப்ப திருப்பி வந்திருக்கன்னு உனக்கு தெரியாதா, ஏதோ ஒரு கடல் கண்ணனை கூட்டு வந்து அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க பட்ட பகல்ல அப்படின்னு சொல்ல, சீனியர் ஏன் நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க, அந்த பையன் கடல்ல இருந்து வந்திருக்கான், அதே மாதிரி மாஸ்டரை கொண்ட கத்திலையும் அந்த ஃபின் இருந்தது, இவனை வச்சுட்டு ஏதாவது விசாரிச்சா சீக்கிரமா என்னால கண்டுபிடிக்க முடியும், அதான் கூட்டு வந்திருக்கேன், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சீனியர் பாக்குறான். அது இல்லம்மா, உன் மேல எனக்கு டவுட்லாம் நீ நினைச்சுக்காத, ஆனா அந்த பையனை நீ பேசாம என் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு, நான் விசாரிக்கிறேன், மாஸ்டர் மேல எனக்கு இல்லாத பாசமா அப்படின்னு கேட்க, இல்ல நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா.
அப்போ உங்க தம்பியும் சென்னும் அடிச்சுக்கிறாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல சீச்சி வேகமா உள்ள போயிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. சீச்சி உள்ள போயிட்டு தம்பிய தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி அழகான ஒரு பையனை கூட்டு வந்து நீலாம் என் அக்காவானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீச்சி பாக்குறா, இவனை யாரு என் ரூம்குள்ள விட்டது? இவனை எங்க இருந்து கூட்டு போங்கன்னு சொல்ல, அக்கா அந்த கருவாடு அவனுக்காக என்ன அட்டாக் பண்றியான்னு சொல்லிட்டு கத்திட்டே தம்பி எங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஓரமா ஒளிஞ்சிட்டு சென்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். சும்மா அவனை பயமுறுத்துறது தான் கத்துன. நீ ஒண்ணு கோச்சுக்காதன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, கூலிக்கு போ அப்படின்னு சென்னை கூலிக்கு அனுப்புறா. பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டு என்ன ரொம்ப பயந்துட்டியா என்னன்னு கேட்க, அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபின் எதுவும் உன் கூட இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. முக்கியமான இடத்துக்கு வரும்போது யாராவது ஃபின்னோட வருவாங்களா? ஏற்கனவே எனக்கு ஆபத்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு கியூட்டா பேச ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, ஆனா நீ வந்து ரொம்ப அப்பாவி மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னால ஈஸியா யார வேணாலும் அடிச்சு சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும். என் தம்பி மென்டல் மாதிரி பேசிட்டு இருப்பான், ஆனா அவன் பயங்கர சண்டையில பெரிய திறமசாலி. அவனையே அசால்ட்டா நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த. அப்போ உன்னால அதை விட பெரிய திறமசாலின்னு நல்லாவே தெரியுது. ஏன் எதுக்காக இங்க வந்திருக்க? இந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டியான்னு கேட்க எதுவும் சொல்லாம சென்ன அமைதியாவே இருக்கான். சரி ஓகே, சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் தான் சொன்னேன்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிறதால உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்ல. என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சென்னு கேக்குறான். இவ்வளோன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ காட்டுறா. தண்ணிய வேகமா சென்னு கோவத்துல ஒரு அடி அடிக்கிறான். இவ மேல தண்ணி பட்டுருது. செல்லுன்னு இருக்கிற தண்ணி சீச்சி மேல படக்கூடாதான். பட்டா அவளுக்கு உடனே குளிர்காய்ச்சல் மாதிரி வந்து உடம்பெல்லாம் உரைய ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு தண்ணீர் சாபம் அவளுக்கு இருக்கு. அவ அப்படியே உடம்பெல்லாம் உரைய ஆரம்பிக்க, தண்ணீர் சாபமா உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு ஷாக் ஆயிட்டு, என் ரத்தத்துல அதுக்கான மருந்து இருக்கு அப்படின்னு அவன் உதட அவனே கடிச்சிட்டு சீச்சிக்கு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீச்சி கூட அவனை கட்டி பிடிச்சிட்டு அவ பாட்டுக்கு அந்த வழியில அவனையே மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் கால நல்லா மெதுவா எந்திரிக்கிறா. சென்னு பக்கத்துல படுத்துட்டு கியூட்டா ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்னடா பண்ற, எதுக்கு என் கூட வந்து படுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சீச்சி கடுப்பாயிட்டு இருக்கா. இது என்னோட ரூம், நீ தான் என் கூட வந்து படுத்துட்டு இருக்க, நான் தான் நைட்டு உன்னை காப்பாத்தினேன், அதெல்லாம் மறந்து போயிருச்சான்னு கேட்க, இருக்கட்டுமே அதுக்கு நீ கூடயே படுத்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கத்திட்டு இருக்கா. அந்த மாதிரி சில்லுன்னு தண்ணி எப்போ மேல பட்டாலும் அந்த சாபம் ஆக்டிவேட் ஆயிடும். அந்த சாபத்தை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது என்னோட ஃபேமிலியில ரொம்ப டாப் பொசிஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு எப்படி சரி பண்றதுக்கான ரத்தம் இருக்குல்ல, அது என் உடம்புல இருக்கு. எப்பவுமே நான் உன் கூடயே இருந்தேன்னா என்னால உன்னை பாத்துக்க முடியும்னு சொல்ல, அதுக்குன்னு ஒன்னா எப்பவுமே கூடயே வச்சுக்கணுமா அப்படின்னு சீச்சி கேக்குறா. ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு எந்த ஆபத்தும் பக்கத்துலயே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, காமெடி பண்ணாதுன்னு சீச்சி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. சீச்சி எங்க போற, நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிஜமாதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான் நம்ம சென்னு. சீச்சி அதை கண்டுக்காம அன்னைக்கு அவங்க மாஸ்டருக்கு எதுவும் சாமி கும்பிடணுமா, சீனியர் கூப்பிட்டு இருக்காருன்னு அங்க கிளம்பி போயிடுறா. சீச்சி இவ்ளோ லேட் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த பையன் கூட சேர்ந்துட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்க, நான் எதையும் மறக்கல, கேஸ பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் சீனியர் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, அந்த பையன் பார்க்கவே ரொம்ப சாஃப்டா இருக்கான், என் அடியெல்லாம் தாங்கிக்க மாட்டான். சோ நான் விசாரிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பையனை ஒண்ணு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன், இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. அவனை விசாரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. சீச்சியோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்குமா. இந்த பொண்ணு பேரு மோக்ஷா. அவ தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த தம்பி உள்ள வந்துட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் சென்னுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன், அவன் கடல் கண்ணன் வம்சத்தை சேர்ந்தவன்னு சொல்ல, அப்படியா கடல்ல இருந்து வந்திருக்கானான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு லைட்டா இமோஷனல் ஆயிடுறா. கரெக்டா அந்த பக்கமா சென்னு வந்துட்டு இருக்கான். அப்போ யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து சீச்சி கையில இருந்து வெப்பன் வச்சிருந்தால, அது என் அம்மாவோட செதில் தான் அதுல அட்டாச் ஆயிருந்தது. இந்த இடத்துல விசாரிச்சு பார்த்தா கண்டிப்பா என் அம்மாவோட சாவுக்கு மர்மம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாட்டுல ஆளுங்க சொல்லி இருந்தாங்க. நான் இங்க விசாரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க பார்த்தா ஏதோ சத்தமா இருந்துட்டு இருக்கு. அந்த கடல் கண்ணம் பையனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர்லாம் சீச்சியோட ஆளுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பங்க நம்ம சீச்சியோட தம்பி போறான். ஏன் இந்த பையனை கூட்டு போக வந்திருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐடியா, கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிக்கிறேன்னு பக்கத்துல போக, அந்த இன்ஸ்பெக்டருக்கு இருந்த காயத்தை புடிச்சு தெரியாம நசுக்கிடுறான் போல. சோ சீச்சியோட தம்பி அந்த ஆளு அடிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனா நம்ம சென்னங்க போயிடுறான். சீச்சிக்கு வேண்டிய யார் மேலயும் எந்த ஒரு காயமும் படுறதுக்கு நான் விட மாட்டேன், தள்ளி போன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுறான். அங்க மத்த ஆளுங்கெல்லாம் அவனை அட்டாக் பண்றதுக்கு வர ஒரே ஒரு மேஜிக்க போட்டு அத்தனை பேரையும் கீழே பறக்க வைக்கிறான். என்னடா இது, தப்பிச்சு போயிடலான்னு அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, சீச்சிக்கு சொந்தமான எதுலயும் கை வச்சாலும் நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சென்னு கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த பக்கம் தம்பி இருக்கான்ல, சீச்சியோட தம்பி செம்மையா கலக்கிட்டான், மாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஒரு பொண்ணு பிடிச்ச பொண்ணு மோக்ஷா இருக்கான்ல, அவங்க வந்து நிக்கிறா. மோக்ஷா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீச்சியோட தம்பி கூப்பிட்டு இருக்க. சென்னு திரும்பி பாக்குறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணை பார்க்கும்போது எங்கேயோ ஏற்கனவே பார்த்த மாதிரியே உனக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு.
இங்க ராஜா பாக்கணும்னு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சீச்சி போயிருக்கா. இன்ஸ்பெக்டர் சீனியர்னு எல்லாமே நிக்கிறாங்க. இந்த பையன் எங்களை அட்டாக் பண்ணிட்டான், மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்ல, அந்த பையன் சரிப்பட்டு வரமாட்டான் சீச்சி, உன் வீட்டுல இருந்தா அவனை கொண்டு வந்து ஜெயில ஒப்படைச்சிரு, இங்க யாராவது விசாரிச்சுக்கிட்டோன்னு ராஜா உத்தரவு போட்டுறாரு. சீச்சி பாக்குறா, ராஜா அந்த நாடை நான் ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு நான் எது கேட்டாலும் நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தீங்க, என்ன கிஃப்ட்னாலும் கொடுப்பேன்னு, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், ஆனா அந்த பையன் என்னோட வீட்டுல இருக்கணும், நான் விசாரிக்கணும், அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீனியர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ராஜா உடனே இதுவரையும் ஓகே, இதுக்கும் மேல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து ஜெயில போட்டுருவேன், ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து கிளம்புறா. சீனியர் பார்த்துட்டு முறைக்க ஆரம்பிக்க, நான் விசாரணை தான் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து போறா. போற வச்சு என்ன நல்லா உட்கார வச்சு முதுகுல பழிக்க வந்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. சென்னு பாக்குறான், நான் என்ன பண்ண, தப்பே பண்ணல, உன் தம்பி அங்க அடிக்க வந்தாங்க, நான் ஹெல்ப் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். சீச்சி எங்க நிமிந்து பாருன்னு முகத்துல கைய வைக்க, மறுபடியும் சென்ன அவ கைய கடிச்சு வச்சிட்டு இருக்கான். சீச்சி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. இனிமே நீ வெளியே போக கூடாதுன்னு சொல்ல, சீச்சி நான் காப்பாத்ததானே ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நான் வந்துட்டு உன் கூட நான் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஆம்பளையும் உன் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்ல, ஓ சாருக்கு அந்த அளவுக்கு என் மேல காதல் எகிரிடுச்சா என்ன, சரி ஓகே நீ எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றேன்னு பாக்குறேன், ஒருவேளை நல்லா பிஹேவ் பண்ணனா உன்னை தவிர வேற யாரையும் என் பக்கத்துல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து போறா. அன்னைக்கு சீனியர் அவளை பாக்குறதுக்கு வந்திருப்பான் போல. பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு கப்ப கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழப்போகுது. அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தை அந்த கப்பை புடிச்சிட்டு பார்த்து பத்ரோன்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கான். நடக்கிறதெல்லாம் சென்னு பாக்குறான். நேரா எதுக்காக சீச்சியோட வீட்டுக்கு நீ வந்திருக்கன்னு கேட்க, என் ஜூனியர் அவ வீட்டுக்கு நான் வரதை கேக்குறதுக்கு உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த வீட்டுல பாடி கார்டா அவ பதவி கொடுத்திருக்கா, சோ அவளுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஆளுங்களை பார்த்தா நான் கண்டிப்பா வந்து கேட்டுதான் ஆவேன் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்க. ஆனா அது நான் கண்டிப்பா கேள்வி கேட்டே தீர்வேன் அப்படின்னு மறுபடியும் சண்டை போடுறான். ஏண்டா உன்னை லவ் பண்ணி அவ கூட வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன் கண்ணு இருக்குல்ல எங்க மாஸ்டர் கண்ணு மாதிரியே அப்படியே இருக்கு, அதனால போனா போதுன்னு கொண்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, மாஸ்டரோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வேகமா ஓடி போறான். அங்க ஒரு பழைய பெயிண்டிங் ஒண்ணுதான் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம சீச்சியும் கூட உள்ள வந்துடுறா. உன்னை யாரா இங்க வர சொன்னது, வர வர உனக்கு திமிரு ஓவரா போயிடுச்சு, இவனை ஏதாவது வந்து மாட்டு கொட்டா இருக்கும்ல அங்க வச்சு போட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல, சென்னை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. பயங்கரமா அழுதுட்டே உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சீச்சியோட தம்பி உள்ள வரான். ஏண்டா என்னென்னமா ஆட்டம் ஆன குட்டி கருவாடு, இப்போ உன்னை கூட்டு போய் உள்ள போட்டாங்க பாத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவைதானா, நீ அழகாதான் இருக்க, நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, ஆனா என்னடா பண்றது, அது மட்டும் பத்துமா என்ன, எனக்கு என்னவோ எனக்கு என் மாமாவா சீனியர் இருக்கார்ல அக்காவோட சீனியர், அவர் தான் வருவார் போலன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்க இந்த சீனியரை காட்டுறாங்க. இந்த பையனை எப்படி ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. சீனியர் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான், அவன் உயிரோடய இருக்க கூடாது, அடுத்த ஸ்டெப்பை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அரெஸ்ட் பண்ண வந்துட்டே இருப்பானே, அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இறந்து போயிருக்கான். அவன் கழுத்துல இருக்கிற காயம் பாக்குறதுக்கு கடல் கண்ணன் யாரோ கொன்ன மாதிரியே இருக்கு. சோ டெட் பாடியை நேரா சீச்சி முன்னாடி கொண்டு வந்து போட்டு, கடல் கண்ணன் மத்த எல்லாரையும் ஜெயில போட்டிருக்கோம், இவன் மட்டும் தான் வெளியே இருக்கான், இவன் கொண்டு இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு, சீரியஸா உங்க கடல் கண்ணனை இப்பவே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கன்னு சொல்ல, முடியாது என்ன பண்ணுவேன்னு சீச்சி கேக்குறா. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுனேன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இவளை அடிக்கிறதுக்கு மாதிரி போயிட்டு இருக்கான். ஆனா கையில போட்டிருக்க சங்கிலியோட கிளம்பி நம்ம சென்னங்க வந்துட்டான். சீச்சி மேல துரும்பு கூட பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு சீச்சி பாக்குறா. ஆமா இவன் ஒரு கடல் கண்ணன் வெளியே இருக்கான் தான், இவன் பேரு சென்னு, ஆனா என்ன பண்றது, இவனை நான் நைட்டு ஃபுல்லா என் கூட தான் வச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ஒரு வாரமாவே என் கூட தான் இருந்துட்டு இருக்கான், எனக்கும் இவனுக்கும் ரொமான்ஸ் கடல் கடந்து போயிட்டே இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் காட்டணுமா என்னன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பயங்கரமா ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறா. அந்த இன்ஸ்பெக்டரே லைட்டா வைக்கப்பட்டுட்டு எவிடன்ஸ் கிடைக்காமலா போகும், அப்ப வர அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னு சீச்சிய பல்ல காட்டி பாத்துட்டு இருக்கான். சீச்சி நம்ம 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இவனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டு இருக்கேன், அப்பயும் போய் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கத்த ஆரம்பிக்கிறா. சீச்சி நான் கொலை பண்ணல, நீ ஏன் நம்பவே மாட்டிக்கிற, இப்ப பாரு சந்தேகப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படியா, நீ கொலை பண்ணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சீச்சி கேட்க, நான் கொலை பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி இந்த ஆதாரத்தெல்லாம் விட்டு வருவேன் நான் நினைச்சிட்டு இருக்க, சத்தியமா விட்டு வர மாட்டேன், சீச்சி என்ன நம்புன்னு சொல்லிட்டு கால புடிச்சிட்டே இருக்கான். வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து மறுபடியும் ரூம்குள்ள போ, ஆஹா வேண்டாம், நீங்க இருந்தா தானே பிரச்சனை, நீங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறா. பயங்கரமா சென்னை அப்செட் ஆயிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் சீச்சி கிட்ட அவ தம்பி வந்து, என்ன புது காதலன்னா துரத்தி விட்ட போல, அக்கா நீ உன் சீனியரையே கல்யாணம் பண்ணிக்கோ, அவரை தவிர வேற யாரும் நல்ல மாமாவாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, சீச்சி காண சென்னை நினைச்சு பயங்கரமா வருத்தமா இருக்கு. அன்னைக்கு முழு பௌர்ணமி, சென்னு ரொம்ப வீக்கா இருக்கிற நாளாம். மறுபடியும் இந்த மாதிரி கடல் கண்ணனுங்க ரொம்ப வீக்கா இருக்கிற அன்னைக்கு
அவங்க வாழ்க்கையிலேயே துணையா யார ஃபிக்ஸ் பண்றாங்களோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் மறுபடியும் திரும்ப வருமா. சீச்சி தூங்கிட்டு இருக்கா. யாரோ வெளியே கஷ்டப்படுற மாதிரி அவளுக்கு தோணிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவ உள்ள போய் பார்த்தா சென்னு நெஞ்சு புடிச்சிட்டு வராண்டால துடிச்சிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு முன்னாடி போறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மேல கை வச்சு பாக்குறா. என்னடா உடம்பெல்லாம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சீச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுடுறான் சென்னு. கரெக்டா சீச்சி பக்கத்துல போறா. வேலைக்கார பொண்ண இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சென்னு வேகமா அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னால இதுக்கும் மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீச்சியும் சென்னும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் சீச்சி முன்னாடி முழிச்சிருந்துட்டு எந்திரின்னு சொல்லிட்டு இவனை எழுப்பி விட்டுட்டு இருக்க. சாரி நான் தெரியாம வந்துட்டேன், உங்க வீட்டுல நான் இருக்க கூடாது, நீங்க பெரிய மேடம் தான், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். டே நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா, அப்படிலாம் விட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நானே பொறுப்பேத்துக்கிறேன், இனிமே திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை மறுபடியும் கிளம்புறான். இங்க பாரு, நீ மட்டும் இல்ல, நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 ஆச்சு தெரியுமா அப்படின்னு சீச்சி சொல்ல சென்னை அடுத்த செகண்ட் சமாதானம் ஆயிடுறான். அப்படியா, அப்ப இனிமே எனக்கான எல்லா பொறுப்பையும் நீ எடுத்துப்பியா, எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கேட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதை நான் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன், இப்ப வீட்லயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு சீச்சி உள்ள போயிடுறா. சீச்சி கடல் கண்டனங்கள் எல்லாம் பத்தி ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா கடல் கண்டனுங்க பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி வீக்கா இருக்கும் போது அவங்க வாழ்க்கையோட ஒரே துணையா யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் திரும்பி வரும் அப்படின்னு போட்டிருக்கு. சீச்சிக்கு பயங்கரமா வெக்கமா வருது. அப்ப என்னதான் அவன் லைஃப்ல ஒரே பார்ட்னரா நினைக்கிறானா, நான் தான் அவனோட முதல் காதலன், கடைசி காதலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறா. சென்னவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வரான். இந்த சாப்பாடை தான் என் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், கோல்டு கேக் இது பேரு, நீயும் சாப்பிடுன்னு சொல்ல, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேக்குறா. என் அம்மா என்ன சின்ன வயசுலயே விட்டு போயிட்டாங்க, அதனால நான் அவங்க செஞ்ச எதையுமே சாப்பிடுறது இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் இருக்கேன்ல, எனக்காக நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு சீச்சி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. சீச்சி, என் அம்மாவை நான் பார்த்ததே இல்ல தெரியுமான்னு சொல்ல, உன் அம்மா பேரு யான்சோ தானே அப்படின்னு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. என் அம்மா பத்தி உனக்கு தெரியுமா, நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு முருக ஆரம்பிக்கிறான் லைட்டாச்சுன்னு. இங்க பாருடா, நான் அவங்கள பத்தி ஃபைல்ல படிச்சிருக்கேன், பார்த்ததெல்லாம் இல்லன்னு சொல்ல, என் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விசாரிக்க சொல்றியா, விசாரிச்சா அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அப்படி கண்டுபிடிச்சிட்டா உனக்கு இருக்கல இந்த கோல்டு பாய்சன், அதை எப்படியாவது நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாத விடுன்னு சீச்சி சொல்றா. அது எப்படி விட முடியும், இனிமே எனக்கு சொந்தமாயிட்ட, உன்னை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு சீச்சிக்கு சென்னை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க, அத வேலைக்காரன் அப்படியே பாத்துட்டு போயிட்டு சீனியர் கிட்ட சொல்லிடுறான். சீனியருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. சீனியர் ஏற்கனவே மாஸ்டர் உயிரோடு இருக்கும் போது ஜூனியரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க, அவளுக்கும் உனக்கும் செட் ஆகாது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வெளியே அமுச்சு விட்டுருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு கடுப்பா இருந்திருக்கான். இப்பதான் மாஸ்டர் இறந்து போனதால அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சேன், ஆனா இப்பன்னு பார்த்து அவன் குறுக்க வந்துட்டான். ஆனா கண்டிப்பா அவளுக்கு தண்ணீர் சாபம் இருக்கு, அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் மனசுக்குள்ள ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க சீச்சி அப்புறம் போலீஸ் மறுபடியும் ராஜா கிட்ட போயிருக்காங்க. அவனை கைது பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கான். ராஜா பாத்துட்டு இருக்காரு. எதுக்கு டெய்லி அடிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அடுத்து முக்கியமான ஆளை சென்னு கொண்டிருக்கான், அதே எப்படி நம்ம கண்டுக்காம விட்டு போறதுன்னு சொல்ல, அதுக்கு ஆதாரம் இல்ல, ஆதாரம் இருந்ததுன்னா என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்கான் அந்த சீனியர். அவன் போகும்போது யாரோ அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சு அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. சீச்சி நேரா வேகமா நம்ம சென்னதோ புக் படிச்சுட்டு இருக்கான். சார் என்ன சின்சியரா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சென்னை வேகமா அவளை மடியில உட்கார வச்சுட்டு, மேடம் பத்தி தான் சண்டை எல்லாம் எப்படி சூப்பரா போடுவீங்கன்னு அதை பத்தி தான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சீச்சி கிட்ட பேசிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் தான் அப்படி, ஆனா என் சீனியர் எல்லாம் பயங்கர வீக்குன்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. உன் சீனியர் வீக்கா, அன்னைக்கு அவர் அப்படி மின்னல் வேகத்துல அந்த கப்பு பிடிச்சாரு, கண்டிப்பா அவர் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சீச்சி அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்லையே அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தோணலன்னு சொல்லிட்டு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்க சீனியருக்கு ஆபத்துன்னு வேலைக்கார பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, சீச்சி வேகமா தனியா கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா அவளையும் மயக்க போட வச்சுட்டு கடத்தி வச்சிடுறாங்க, கட்டி வச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஐஸ் வாட்டர் மூஞ்சில கொண்டு வந்து ஊத்திட கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த இடத்துல நேரா சீனியரையும் கொண்டு வந்து உள்ள போட்டுடுறாங்க. ஜூனியர் உனக்கு என்ன ஆச்சு, கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சு கிஸ் பண்றதுக்கு அவன் போயிட்டு இருக்கான் பக்கத்துல. சீச்சி ஆனா ஒரு மாதிரி மெய் மருந்து, சுயமே அவளுக்கு இல்ல, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஒரு கை வந்து சீனியரை அடிக்குது. சீச்சியை வேகமா தாங்கி மடியில உட்கார வச்சுக்குது. பார்த்தா நம்ம சென்னுதான் அங்க வந்துட்டு இருக்கான். சீனியர் மறுபடியும் எந்திரிச்சு வர, மேஜிக்லயே சீனியர் ஒரு அடி அடிச்சுட்டு சீச்சிக்கு மறுபடியும் அவனோட வாயை கிழிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சீச்சியோட கோல்டு பாய்சன் சரியாக ஆரம்பிக்குது. நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இந்த சீனியர் இதெல்லாமே டிராமா தான் போல அவன் போட்டது.
எல்லா முயற்சியும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கான். சீச்சி கண்ணு முழிச்சு பாக்குறா. நீ மறுபடியும் என்ன காப்பாத்திட்டேன்னு பக்கத்துல படுத்துட்டு இருக்க சென்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நான் இருக்க வரையும் உனக்கு அடிபடவே விட மாட்டேன், நான் எப்பவுமே வந்துருவேன்னு சொல்ல, என் சீனியர் என்னாச்சு பொழைச்சிட்டாரான்னு கேட்க, அவன் ஒண்ணு செத்துருக்க மாட்டான் சீச்சி, அவன் பண்றதெல்லாம் சரியே கிடையாது, அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ல, ஏய் இல்லடா, என் மாஸ்டருக்கு அப்புறமா எனக்கு வேற யாரா இருக்கா, என்னோட சீனியரும் என் தம்பியும் மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு சீச்சி சமாதானப்படுத்துறா. கரெக்டா அவரோட மாஸ்டரோட ரூம்ல யாரும் கொல்ல அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. சீச்சி போய் விசாரிக்கிறா. என்ன நடந்திருக்கு, யார் இங்க வந்திருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல லைட்டா ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி நம்ம சென்னுக்கு தோணிட்டு இருக்கு. அந்த மோக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தால தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு மேல வந்தா அதே வாசம். இங்க சீச்சி எங்க நம்ம சென்னை காணோம் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, காலைல கிளம்பி போனா இன்னும் வெளியே வரவே இல்லைன்னு சொல்ல, சீச்சி யோசிக்கிறா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சீனியரும் அவன் யார்கிட்டயோ வேலை பாக்குறான் போல, அதாவது கெட்டவங்க கிட்ட. ஓ மாஸ்டரை கொண்டுட்டு நாங்க சொன்னபடி, ஆனா அதுக்கும் மேல அடுத்து இந்த சென்னை கொல்றதை விட்டுட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க, சீச்சியும் வலிக்கும் கொண்டு வர மாட்டேங்கிற, நான் மட்டும் மாத்து மருந்து கொடுக்காட்டி நீ செத்து போயிருவ, புரியுதா, போய் அடுத்து சென்னை கொண்டுடுன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீச்சி எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த மோக்ஷா இருக்கால, அவளோட வீட்டுக்கு போலாம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிட்டு இருக்கான். சீச்சியும் தம்பியும் கிளம்பி உள்ள போறாங்க. பார்த்தா மோக்ஷாக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தமா வருது. அவளை கட்டி பிடிச்சிட்டு சென்னை உட்காந்துட்டு இருக்கான். ஓ என்னை ஏமாத்திட்டு இங்க வந்து இந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. இல்ல என்ன ஆளுங்க கொல்ல வந்தாங்க, அப்போ இந்த பையன் என்ன காப்பாத்துதான் வந்தாரு, என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மோக்ஷா சொல்லிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீச்சி லைட்டா ஜெலஸ் ஆயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. பக்கத்து நாட்டுல இருந்து வேவு பார்க்க வந்த ஆள் தானன்னு சொல்லிட்டு சீச்சி மோக்ஷாவை கேட்க, மோக்ஷா சொல்றா, நான் பக்கத்து நாட்டுல இருந்து வந்த ஆளுங்கிறது உண்மைதான் போல, ஆனா எனக்கு தெரியாது, நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன், எனக்கு சில சமயம் ரொம்ப கொலை மிரட்டல் மாதிரி மிரட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட எனக்கு புரியாது, ஏன்னா கிரிப்டிக் லாங்குவேஜ்ல தான் எழுதிட்டு இருப்பாங்க. சோ அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலையை செய்யறது மட்டும்தான் என்னோட வேலை, மத்தபடி எனக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, எதிரி நாட்டுல இருந்து இங்கே விட்டு போகப்பட்ட ஒரு சாதாரண பொண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி பாத்துட்டு இருக்கா. சீச்சி அவளோட ரூம்ல போயிட்டு வேலைக்கார பொண்ணுக்கு அடுத்தடுத்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமா பார்த்தா நம்ம சென்னு டேபிள் கீழே ஒளிஞ்சுட்டே இருக்கான். சென்னு ஒளிஞ்சிருக்கத பாத்துட்டு, என்ன பார்த்து நீ ஒன்னும் அவ்வளவு பயப்பட வேணாம், நீ ஒரு சுதந்திர மனிதன் தான், நீ எங்க வேணா போலாம், நினைச்சா என் கூடயே இருக்கணும்னு உனக்கு கட்டாயமே கிடையாது, நமக்கு கல்யாணம் கூட ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி சொல்ல, அந்த பொண்ணை நான் தேடிதான் போனேன், ஏன்னா பெயிண்டிங் எடுத்த இடத்துல இருந்து அந்த பொண்ணோட வாசம் இருந்தது, அந்த வாசத்தை மோந்துட்டு தான் அவளை தேடி போனேன், அப்ப அவளை கொலை பண்ண ஆள் வந்திருந்தாங்க, சோ நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ சாரோட மூக்கு அவ்வளவு கெட்டியான்னு சொல்லிட்டு இன்னும் சீச்சிக்கு சந்தேகம் போவே இல்ல. சென்னு பாக்குறான், என்ன நீ லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஆனா இவ்வளவு பொசசிவா நீ இருக்கத பாத்துட்டு அந்த டவுட் கிளியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு சீச்சிக்கு வேகமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சீச்சி அவனை போட்டு மிரட்டி எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மோக்ஷா இறந்து போயிட்டாளா இல்லையான்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருந்தான்ல, இந்த சீனியர் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆளுங்களை அனுப்பி பாக்குறதுக்காக சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த மோக்ஷாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அதான் சீச்சியோட தம்பி, அழுதுட்டே லைட்டா உண்மையா உளறி வச்சுட்டான். என்னது இன்னும் இந்த மோக்ஷா உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அவங்க தலைவருக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். தலைவர் உயிரோட விட்டுறாத, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த மோக்ஷாவை கொன்னு தள்ளிடு அப்படின்னு சொல்ல, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் அடுத்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா மோக்ஷா கூட சீச்சியோட தம்பி உட்காந்துட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். ஆனா அவ்வளோ பயங்கர அப்செட்டா இருக்கா. இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாது, நானே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சோகமா வந்துட்டு இருக்கா. காஃபி கூட குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சீச்சியோட தம்பி அந்த காஃபி எல்லாம் எடுத்து குடிக்க, பார்த்தா இதுலதான் பாய்சன் கலந்துருப்பாங்க போல, அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ரத்த வாமிட்டா பண்ணிட்டு டக்குன்னு கீழே விழுந்துட்டான். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றாங்க, நம்ம சென்னை வந்து செக் பண்றான், ரொம்ப பயங்கரமான பாய்சன் இவனோட உடம்புல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் என்ன மருந்து கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியலமா, மாத்து மருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீச்சிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சீச்சி நேரா சென்னை கிட்ட வரா. இன்னும் ரத்தத்துல மருந்து இருக்குதானே, அந்த ரத்தத்தை என் தம்பிக்கு கொடு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சீச்சி அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கே நிறைய ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன், என்ன பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு சென்னை அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் சீனியர் மறுபடியும் மிஸ் ஆயிருச்சா, எத்தனை தடவை மிஸ் ஆகும், இந்த தடவை நானே போய் கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சென்னை கிட்ட சீச்சி வெறுனே கொஞ்சமா ஒயின் ஊத்தி கொடுத்து, சாரி நான் உன்ட்ட ரத்தம் கேட்டிருக்க கூடாதுதான், ஜஸ்ட் எனக்கு அவனை விட்டா ஆர்வம் இல்லையா, சோ அந்த ஒரு ஆர்வத்துல கேட்டேன்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஒயின்ல மயக்க மருந்து கலந்துருப்பா போல. சென்னு மயங்கி விழுந்துடுறான். கையில கத்தி எடுத்துட்டு அவனோட ரத்தத்தை எடுக்கிறதுக்காக கையில வெட்டு போடலான்னு போயிட்டு இருக்கா. ஆனா சீச்சிக்கு மனசே வரல, சென்னை அவனுக்கு தெரியாம இப்படி பண்றது. சோ மனசே வராம கத்திய மறுபடியும் கீழே வச்சுற சென்னை எந்திரிக்கிறான். ஏமாத்தி ரத்தம் எடுத்துக்கணும் அவ்வளவுதானே, எடு சீச்சின்னு சொல்ல, நீ மயங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ணவே தேவை கிடையாது, சீச்சி உனக்கு மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா,
என் ரத்தம் முழுசும் உனக்கு, உனக்காக ரத்தம் கொடுத்து என் உயிரே போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உனக்கே அது புரியல. உனக்கு என்னோட ரத்தம் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்புறான். கரெக்டா மோக்ஷாவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் உள்ள போயிட்டு இருக்கும்போது சென்னங்க உள்ள வந்துடுறான். மோக்ஷாவை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு சீச்சியோட தம்பி இருக்கான்ல அவனுக்கு கையை வெட்டி ரத்தத்தை அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறான். சீச்சி வெளியே வெயிட் பண்ணிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம சென்னு வந்துடுறான். சென்னு வந்துட்டு இவகிட்ட பேசாமலே கோச்சிட்டு போயிட்டு இருக்க சீச்சி பாக்குறா. நான் உனக்காக ஸ்பெஷலா அந்த சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது சாப்பிட்டா சீக்கிரமா உடம்புல ரத்தம் ஊறும், புரியுதா? சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிருக்கா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு ஓவரா தான் சீன் போட்டுட்டே இருக்கான். ஏன்டா அப்படி பண்ற? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, நான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சது ஒரு தப்பா? உன்னால முடியும்னு தான் கேட்டேன். ஆனா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கும் தெரியும். ப்ளீஸ் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, என்ன புரிஞ்சுக்கணும்? நீ எது கேட்டாலும் செய்யறதுக்கு தான் நான் இங்க அடிமையா இருக்கேன். உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து போயிட்டு இருக்கான். சீச்சி பாக்குறா. எனக்கு நீ என் பக்கத்துல வரணும், என்கிட்ட பாசமா பேசணும், அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சென்னை எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. சீச்சி ஓடி வந்து அவனை கட்டி புடிச்சுக்கிறா. சாரிடா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், வேற வழியே இல்லாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. நீ மட்டும் அழாத, நீ அழுதா என் மனசு தாங்கவே தாங்காதுன்னு சொல்லிட்டு சென்னு சீக்கிரமா சமாதானம் ஆயிடுறான். சீச்சி கிஸ் பண்ணலான்னு போகும்போது வேலைக்கார பொண்ணு வந்துட்டா. உங்க தம்பி கண்ணை முழிச்சிட்டாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. சென்னும் சீச்சியும் போறாங்க. மோக்ஷா பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கவ சீச்சியோட தம்பி ஏஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு நல்ல வேலை நீ ஏஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. தம்பி பாக்குறான். அக்கா இங்க இருந்து கிளம்பி போயிரு, இது சென்னை கூட்டு போயிருன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க மறுபடியும் ராஜா கூப்பிட்டு இருக்காரு. சீச்சி நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் போய் சப்மிட் பண்ணிட்டு இருக்கா. ராஜா, இப்ப வரைய பக்கத்து நாட்டுக்காரங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சோ இங்க இருக்கிற ஆளுங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என் மாஸ்டரை குத்தப்பட்டிருந்த கத்தி இதுதான், அந்த ஆளுங்க கொலை பண்ணிட்டு விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆயுதம் நம்ம ஊர்ல இடவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. கரெக்டா அங்க சீச்சியோட சீனியர் வந்துடுறான். ராஜா அவங்க சொல்றத எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்புறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெப்பன் நம்ம ஊர்ல இல்லங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம சென்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்திருக்க முடியும். அவனை விசாரிக்கணும், அவனை ஜெயில போடணும்னு சொல்ல இப்ப வேற வழியே இல்ல. சென்னை கூட்டு போயிட்டு ஜெயில போட்டுடுறாங்க. உள்ள தனியா அவன் பயந்துட்டே இருக்கும் போது கதவை திறந்து யாரோ உள்ள வர சத்தம் கேக்குது. பார்த்தா சீச்சி தான் அங்க வந்திருக்கா. சீச்சின்னு சொல்லிட்டு இவன் பல்ல காட்டிட்டே பக்கத்துல போக, என் கையில இருந்த வெப்பன் உன் அம்மாவோடது, உன் அம்மாவோட இறகுல பண்ணுது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேக்குறா. சென்னை ஆமான்னு சொல்றான். நான் முதல் தடவை கேட்கும் போது அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்த. அப்போ முதல் தடவை என்ன வீட்டுக்கு பார்க்க வந்தப்பவே அதை நீ கண்டுபிடிச்சிருப்ப. உன் அம்மா சாவல இருக்க மர்மத்தை விசாரிக்கிறதுக்கு தான் என் கூட ஸ்டே பண்ணிருக்க கரெக்டா அப்படின்னு கேட்க சென்னை ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இத்தனை நாளா என் கூட இருக்க மாதிரி என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டல, நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. கிளம்பி நேரா அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கா. சென்னைக்கு என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு சுத்தமா புரியல. சீச்சி ரொம்ப அப்செட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீனியருக்கு தெரியுது. சீச்சியை பாக்கிறதுக்கு நேரா மாஸ்டரோட ரூம்க்கு அவன் வந்துட்டு இருக்கான். சீச்சி ஏற்கனவே அங்க ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து படிச்சிட்டு இருக்கா. அதுல மாஸ்டர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சீச்சிக்கும் அவளோட சீனியருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின மாதிரி ஒரு பில் ஒண்ணு இருக்கு. இது ஏற்கனவே இந்த சீனியர் செட்டப் பண்ணிருப்பான் போல. சீச்சி கிட்ட போயிட்டு, மாஸ்டர் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு, ஆனா உனக்கு அதுல விருப்பம் இல்லாததால நான் உன்கிட்ட அதை பத்தி பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். சீச்சி சொல்லிட்டு இருக்கா. சீனியர், அப்ப கூட நீங்க இன்னமும் சென்னு தான் கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஒருவேளை அவன் கொலைகாரனா இருந்தா அவனை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. சென்னுக்கு திடீர்னு கண்ணு முழிச்சிடுறான். சீச்சிக்கு ஆபத்து, அவன் மேல இந்த கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயில இருந்து தப்பிக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரே இல்ல, சீச்சிக்காக தான் அடங்கி இருந்தான். இப்ப அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டு நேரா கிளம்பி வெளியே வரான். சீச்சி பார்த்தா நல்லா பனிக்கட்டியா மழை பெய்யும்ல, அந்த மாதிரி மழையில மாட்டிட்டு அவளுக்கு கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆயிருக்கு. சென்னை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அவளை காப்பாத்தி கூட்டு போயிட்டு அவளோட ரூம்ல படுக்க வச்சு அவளுக்கு கிஸ் பண்ணி ரத்தம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவளை பொழைக்க வைக்கிறான். சென்னு வெளியே வரும்போது அவனோட அந்த தம்பி இருப்பான்ல, சீச்சியோட தம்பி, நீ தாண்டா என் அக்காவுக்கு வந்த தொல்லையே, உனி வந்ததுல இருந்து அக்கா நிம்மதியாவே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிடுறான். மோக்ஷா பாக்குறா. என்னடா பண்ற? உன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவனோட ரத்தம் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா, அதனால அவன் பாடி வீக்கா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அந்த எதிரி நாட்டுல இருந்து வந்துட்டேன். அப்போ நான் இருக்கும்போது சில கதைகளை கேள்விப்பட்டேன். உங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த எதிரி நாட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு வேலைக்கார பொண்ணாதான் போனாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட இருக்க அழகுல மயங்கிட்டு அந்த ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே ராணியா மாத்திட்டாரு. அந்த நாட்டுல பிறந்த நீ இளவரசன் தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சென்னு இதெல்லாம் கேட்டுட்டு வேகமா எங்க அம்மாக்கு எப்படிதான் கொலை பண்ணாங்களோன்னு சொல்லிட்டு சோகமாயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனியரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வர ஒரே வெப்பனா இருக்கு. சீனியர் அங்க வந்துடுறாரு. நீங்க இவ்ளோ வெப்பன் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு சண்டையே வராதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர் சொல்ல,
ஆமா எனக்கு தெரியும், ஆனா அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த சீனியர் இந்த இன்ஸ்பெக்டரை அங்கேயே கொண்டு தள்ளிடுறான். ஆனா நேரா ராஜாட்ட போயிட்டு, ராஜா மறுபடியும் இந்த சென்னை அடுத்த கொலையை பண்ணிருக்கான், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரே இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, இதுக்கும் மேல விசாரிச்சுட்டே இருக்க முடியாது, சீக்கிரமா இந்த சென்னுக்கான ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சு தொலைங்கன்னு சொல்ல, சீச்சி பாக்குறா சென்னை எப்படி காப்பாத்துறதுன்னு நிஜமாவே எனக்கு புரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சீச்சிய பாக்குறதுக்கு அவளோட சீனியர் வந்துடுறான். என்ன சீனியர் ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கவங்கள பார்த்தா அப்படின்னு கேட்க, இங்க பாரு ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான் சென்னு, இப்ப என்ன பார்த்து ரகசியமா நைட் நேரத்துல அட்டாக் பண்றான், என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல, அவன் அட்டாக் பண்ணதாலதான் உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சீச்சிக்கே ஒருவேளை சீனியர் சொல்றது உண்மைதானா, இவ்வளவு வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. சீச்சி அன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கா வேணும்னே சென்னு நைட்டு நேரத்துல வரானான்னு பாக்குறதுக்காக. உண்மையாவே அங்க வந்திருக்கான். சீச்சி இப்பயாவது என்ன நம்புறியா அப்படின்னு கேட்க, நம்புறேன், ஆனா உன்னை என்னால காப்பாத்த முடியாது, இதுக்கும் மேல நீ நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா என் பக்கத்திலேயே வராத, மறுபடியும் உன்னோட பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு சீச்சி அங்க இருந்து போயிடுறா. ஆனா சென்னை யாரும் அட்டாக் பண்றாங்க, அவனை நேரா கூட்டு போயிட்டு கட்டி வச்சிடுறாங்க. பார்த்தா அந்த சீனியர் தான். என்னடா எப்படி என் கையில வசமா மாட்டின பாத்தியா, உன் சாவு என் கையில தான் அப்படின்னு இந்த சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்க. சென்னு வேகமா எங்க அம்மாவை நீதான் என்னது பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு சங்கிலியை கூட அறுத்துட்டு போய் நின்னுட்டு இருக்கான். உங்க அம்மாவை நான் தாண்டா கொன்னேன், உங்க அம்மாவோட இந்த ஃபின் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அவகிட்ட உண்மையை கேட்டேன் பக்கத்து நாடுங்களை பத்தி, ஆனா சொல்லவே இல்ல, நீங்க இருக்கீங்களே சரியான ஒரு மோசமான எண்ணம்டா, நான் இப்ப சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா போய் மறுபடியும் சங்கிலியில நீனே கைய வச்சு மாட்டிக்க, இல்ல நான் சீச்சிய உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சென்னைக்கு சீச்சியை நினைச்சு பயமா இருக்கு, சோ அவனே வாலண்டியரா போய் மாட்டிக்கிறான். சீச்சி அந்த நேரத்துல என்னை விட்டு போன்னு சொன்னேன், நிஜமாவே போயிட்டான் பாருன்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு கண்டபடி கத்திட்டு இருக்கா, எங்க போனான்னு தெரியலையேன்னு. ஆனா இங்க பார்த்தா நம்ம சென்னை கட்டி வச்சு அவன் உடம்புல இருந்து நிறைய பிளட் எடுத்துட்டே இருக்காங்க. இதுல இருந்து எடுத்து எடுத்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறணுங்கிறது தான் இந்த சீனியரோட ஐடியாவாவே இருக்கு. சீச்சி பாக்குறா, இங்க எனக்கு ஒண்ணும் புரியல, சென்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்னை விட்டு போகிற ஆளே கிடையாது, எங்க தேடியும் ஏன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, எங்க மாட்டி இருப்பான் அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இத்தனை நேரமா அவ சீனியரை சந்தேகப்பட்டதே இல்ல, மாஸ்டர் வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு எழுதி வச்சிருந்திருக்காரு, சீனியர் கண்டிப்பா ஒரு நல்ல டைப்பா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ இத்தனை நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா சென்னை எத்தனையோ தடவை சீனியர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, ஏன் அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீச்சி நேரா சீனியரை பாக்குறது வீட்டுக்கு வரா. நம்ம சீனியர் என்ன இன்னும் சென்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்க, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அவனை கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. சென்னை பக்கத்துல இருக்க பேஸ்மெண்ட்ல தான் கட்டி வச்சிட்டு இருக்காங்க, அவன் காதுல எல்லா வார்த்தையுமே விழுது, ரொம்ப சோகமாயிட்டு அப்செட்டா அவன் பாட்டுக்கு அங்க நின்னுட்டு இருக்கான். சீச்சியை ஓவரா குடிக்க வச்சுட்டே இருக்கான் இந்த சீனியர், அவளும் குடிச்சிட்டே இருக்கா. அப்போ சீச்சி சீனியரோட காது கிட்ட போயிட்டு, சீனியர் உங்களுக்கு போட்டின்னு இப்ப யாருமே இல்ல, ராஜாவை மட்டும் நம்ம தீர்த்து கட்டிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தமாயிடும், இதுக்காக தான் வந்துட்டு எல்லா தடைகளும் போயிருக்கு போல, இதுக்கும் மேல ராஜா மாதிரி ஒரு ஆள் முட்டாள்தனமா முடிவெடுக்கிறாரு, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கா. இதுக்குதான் நான் வெயிட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ட்டு, வா போலாம் அப்படின்னு சீச்சியை கூட்டிட்டு சீனியர் நேரா கிளம்பி ராஜாட்ட போறான். ராஜாவோட கழுத்துக்கிட்ட வாழ வச்சு, இங்க பாரு உன்னோட கதை முடிய போகுது, ஏற்கனவே என் மாஸ்டர்ல இருந்து அத்தனை பேரோட கதையும் நான் கிளியர் பண்ணி வச்சுட்டேன், எங்க மாஸ்டரை கொன்னதே நான் தான், இப்ப அவரும் செத்து போயிட்டாரு, இப்ப உன்னையும் கொன்னுட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த ராஜ்யம் என்னோடதுன்னு சொல்ல, சீச்சி வேகமா கழுத்துல கத்தி வச்சிடுறா. மாஸ்டரை கொன்னது நீதாங்கிறத ஒத்துக்கிறியா அப்படின்னு. ஓ இதுக்காக தான் மிரட்டி என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தியா, ஆனாலும் ராஜா கழுத்துல ஆல்ரெடி வாழ வச்சாச்சு சீச்சி, இப்ப பாரு நான் ராஜாவை கொன்னுட்டு நான் ராஜாவாயிருவேன், என்னோட மகாராணியா நீ மட்டும்தான் இருப்ப, வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல, ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஏதோ பெரிய பவர் ஒண்ணு வருது, பார்த்தா சென்னு தான் அங்க வந்துட்டு இருக்கான். சென்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு சீனியர் யோசிக்க, அங்க ராஜாவா உட்காந்துட்டு இருக்குது ராஜாவே இல்ல, சீச்சியோட தம்பி தான் வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு சீனியர் யோசிக்க காட்டுறாங்க. சீச்சி ஏற்கனவே முன்னாடி நாளே போயிட்டு நம்ம சென்னை பாத்துருக்கா கடத்தி வச்சிருக்கத, அவனை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா, என்ன முதல் தடவையா நம்பி இருக்க போல, அதனாலதான் இந்த இடத்துக்கு சந்தேகப்பட்டு என்ன தேட வந்திருக்கன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிரு, என்னைக்குமே உன் மேல நம்பிக்கை இருந்தது, ஆனா அதே மாதிரி என் சீனியர் மேல ஒரு அக்கறை வந்தது, அந்த அக்கறை உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தாவும் நான் யோசிச்சு கூட பாக்கல, நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பிளான போட்டிருக்காங்க. சீனியரை கையும் களவுமா புடிச்சிருக்காங்க. ராஜா அங்க வராரு. மாஸ்டரை கொண்டதை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம என் கழுத்துல கத்திய வச்சு ராஜ துரோகம் பண்ண வந்த இவனை கூட்டு போயிட்டு ஜெயில போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, போறவன் நேரா கீழே இருக்க அந்த ஃபின்னோட இருக்க வால் இருக்குல்ல அத கையில எடுக்கிறான். போறதுக்கு முன்னாடியே இந்த சென்னை எப்படியாவது கொண்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு வர, சீச்சி ஆனா நடுவுல குறுக்க வந்துடுறா. அவளை வேகமா இந்த பையன் அட்டாக் பண்ணிடுறான் சீனியர். சென்னு பாத்துட்டு இருக்கான், என்ன காப்பாத்துறதுக்காக எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சீச்சி மயங்கி விழுந்துட்டு இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. சீச்சியோட கையை பிடிச்சிட்டு சென்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான்.
மோக்ஷாவும் தம்பியும் சரி ஓகே நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போறாங்க. சீச்சி பாக்குறா எவ்வளவு நேரம் நடிக்கிறது, 2 பேரும் தனியா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கூடவே நிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு டைமே கிடைச்சதுன்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், என் வயித்துக்குள்ள இருக்க குட்டி கடல் கண்ணன் இருக்கான்ல, அந்த கத்தியால குத்தி என்ன குத்தவே விடல பாத்தியாடா. ஏன்னா கடல் பரம்பரையோட கத்தி இன்னொரு கடல் பரம்பரைய குத்தாதுல அப்படின்னு சொல்ல, என் குழந்தை உன் வயித்துல வளர்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். சீச்சி பாக்குறா, இங்க பாரு ஏற்கனவே உன் அம்மாவை கொலை பண்ண அந்த சீனியரை உண்டு இல்லன்னு பண்ணியாச்சு. அடுத்து நேரா படையெடுத்து போயிட்டு உங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த எதிரி நாட்டை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இப்ப நீ ஓகேவா ஹாப்பியான்னு கேட்க, சென்னு மறுபடியும் இவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சீனோட தான் அந்த மூவி முடியுது. ரொம்ப ஒரு ஷார்ட் மூவியா இருந்தா கூட வேகமா கொஞ்சம் விறுவிறுப்பாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய மூவி பாக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஜாலியான மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.